நான் உனக்கு உதவி செய்திருக்கலாம், இல்லாட்டி நான் உனக்கு உதவி செய்திருக்க முடியும். அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ குட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. ஓகேவா? நான் உனக்கு உதவி செய்திருக்கணும், உதவி பண்ணியிருக்கணும், உதவி செஞ்சுருக்கணும்னு சொல்கிறோம்ல, அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஷுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. ஓகேவா? நான் உனக்கு உதவி செய்திருப்பேன், செஞ்சிருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறான்? ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறப்போ குட் ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? இதே வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறப்போ, செய்திருக்க வேண்டும் நல்லா இருக்குல்ல, அப்படிங்கிறப்போ நீங்கள் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லணும். அதே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பேன், பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறப்போ வுட் ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நீங்கள் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணாலும் சரி, குட் ஹாவ் யூஸ் பண்ணாலும் சரி, வுட் ஹாவ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷன் வேர்ப் வந்து V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.